ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான நல்ல முறுமுறுப்பான வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிகபட்சமாக 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோத்துக்கு சுலபமாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் தண்ணி பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வருஷம் ஒவ்வொரு மரம் நடுங்க. மரம் நட்டதோடு விட்டுறாமல் 3 மாதத்துக்கு அது தண்ணி ஊற்றி பராமரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது தானாக மேனேஜ் பண்ணி வளர்ந்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வருங்காலத்தில் தண்ணி பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கின வெங்காயத்தை நல்லா உதிரியாக உதிர்த்து விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும்ல இந்த மாதிரி. அப்போது நல்லா கை வச்சுட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், 3 பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், 1 இருந்தது 3 பிரிஞ்சிருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையுமே பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக நம்மளுக்கு பக்கோடா கிடைக்கும். அதுக்கடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம நிறைய கடலை மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா இது போண்டா மாதிரி போயிடும். பக்கோடா நல்ல முறுமுறுப்பாக இருக்கும்ல, போண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிடும். அதனால் நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு வெங்காயத்தில் ஒட்டாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட அந்த கடலை மாவுலாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், நான் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஒன்றா அந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. எவ்வளோத்துக்கு உங்களால் தனித்தனியாக போட முடியுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே போல் மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையும் சேர்த்து இந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எப்படி முறையாக வந்துட்டுருக்குல்ல. இது வெந்துருச்சு அப்படின்னா அந்த முறையெல்லாம் அடங்கிட்டு சத்தம்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரித்து அதையும் அது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வெங்காய பக்கோடா கூட சேர்த்துக்கோங்க. அப்போது நல்ல மணமும் கிடைக்கும், அதே போல் கடையில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுமுறுப்பான வெங்காய பக்கோடா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். டீ போட்டு வச்சுட்டு இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் மழை பொழியும் போது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது வேறு லெவலாக இருக்கும். சுட சுட இந்த வெங்காய பக்கோடா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ சட்டுன்னு பண்ணிட்டோம். இதில் வெங்காயம் நறுக்கிற வேலை மட்டும்தான், மற்றதெல்லாமே நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.